الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى في آية أخرى: إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح من ربك. وقال نبينا عليه الصلاة والسلام: أحب الأعمال إلى الله وسرور تدخله على مسلم. صدق الله العلي العظيم، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, நிர்வாக பெருமக்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மேலும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களே, மேலும் பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலவி அமானுல்லா பாத்தவி ஹஸ்ரத் இவருடைய ஆசான், அதே போன்று இந்த பள்ளியினுடைய துணை இமாம், அதே போன்று இந்த மதரசாவினுடைய பேராசிரியர் பெருமக்கள், இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை நேரத்திலே இதயம் கனிந்த சலாத்தை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லாம் அற்புதமான ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த மஜ்லிஸினுடைய அமர்வு என்று சொன்னாலே உள்ளத்திலே ஒரு விதமான ஆனந்தமும் இன்பமும் அதிகமாக வருகின்றது. காரணம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் அதிகமாக பேசக்கூடிய ஒரு மஜ்லிஸாக, அதை கேட்கக்கூடிய பெருமக்களாக, ஒவ்வொரு முறையும் மாணவியின் மீது ஸலவாத்துகளை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக அல்லாஹ் இந்த தருணத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று நினைக்கும் பொழுது உள்ளமெல்லாம் மிக மகிழ்ச்சி அடைகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலமெல்லாம் பெருமானாருடைய அந்த முஹப்பத்தோடும் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லியவர்களாக உடலாலும் எங்களுடைய உயிராலும் இறுதி நேரம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு நாங்கள் பிரியக்கூடிய அந்த தருணத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் மாணவியை பற்றி ஒவ்வொரு தலைப்புகளின் கீழ் பேசப்பட்டு வருகின்றது. எல்லா ஊர்களிலும், எல்லா மஹல்லாக்களிலும் மாணவியை பற்றி இந்த மாதத்தில் சரியாக நாம் விளக்கி எடுத்துச் சொல்ல வேண்டுமா என்று சொன்னால் அப்படி கிடையாது. எல்லோரும் எப்படி விளங்கிக் கொள்கின்றார்கள்? இந்த மாதத்தில் மட்டும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூர்ந்தால் போதுமா, பெருமானாரை மட்டும் இந்த மாதத்தில் மட்டும் நினைவு கூர்ந்து உரையாற்றினால் போதுமா என்று எல்லோரும் நினைக்கின்றார்கள். எங்களுடைய உடலிலே ரூஹ் இருக்கும் வரைக்கும் பெருமானாரை பற்றி பேசினால் அது போதாது, அது போதுமான நிலையாகவும் ஆகாது. இருந்த போதிலும் அந்தந்த காலத்திற்கு தோதுவாக அந்தந்த காலகட்டத்தினுடைய செய்திகளை சொல்லுவது நம்மின் மீது கடமையாக இருக்கின்றது. அப்படித்தானே? ஒவ்வொரு மாதத்தும் வந்தாலும் முஹர்ரமை பற்றி விளக்குகின்றோம், சஃபரை பற்றி விளக்குகின்றோம். இப்படியாக இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தை பற்றியும் இதனுடைய விளக்கத்தை பற்றியும் சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கின்றது. இது தவறாக விளங்கி சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரும் கிருபை செய்வானாக. நம் அனைவரின் மீது கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தலைப்பு கொடுக்கப்பட்டது இந்த மாணவியினுடைய இந்த சமூகத்தினுடைய மகத்தான பங்கு. என்ன பங்கை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு எதை பெருமானார் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இந்த சமுதாயத்திற்கு ஆற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அவர்களுடைய பங்குகள் என்ன, மாணவியினுடைய மகத்துவமான பங்கு என்ன என்பதை இன்றைய தினத்திலே நாம் பார்க்கலாம். எவ்வளவு சொன்னாலும் அது போதாது, எவ்வளவு நம்முடைய ஆயுளும் பத்தாது. ஆனால் இருந்த போதிலும் சில விஷயங்களை மட்டும் நாம் பரிமாறிக்கொள்ளலாம். ஞாபகார்த்தத்திற்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில் அதை அமல்களாக செய்வதற்கு.
அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அவன் கொடுத்ததே ஒரு பேர் உபகாரம். அல்லாஹ் சொல்லுவான், அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், நிச்சயமாக என்னுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நீங்கள் என்னை நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் எனக்கு நன்றி செலுத்துவது உங்களின் மீது கடமை என்று அல்லாஹ் சொல்லினான். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான நிஅமத்துக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருப்பார். எல்லாருக்கும் அல்ல, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு, ஒவ்வொரு நியமத்துகள், ஒவ்வொரு பேர் உபகாரத்தை கொடுத்திருப்பான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கே, முழு சமுதாயத்திற்கும் முழு உலகத்திற்கும் அல்லாஹ் ஒரு பேருபகாரம் செய்திருக்கின்றான் என்று சொன்னால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இறுதி நபியாக நம்மவர்களுக்கெல்லாம் சய்யிதுல் அம்பியாவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைத்திருக்கின்றான் என்பதுதான் பேருபகாரம். இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப பேருபகாரத்தை அல்லாஹ் இவ்வளவு கொடுத்திருக்கின்றான் என்று நினைக்கும் பொழுது அதிகம் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா காலகட்டங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்தை உயர்த்தி தான் வைத்திருக்கின்றார். எந்த இடத்திலும் சிறு துளி கூட பெருமானார் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறைவாகவோ அல்லது தாழ்த்தியோ எந்த இடத்திலும் சொல்லியது கிடையாது. எல்லா இடத்திலும் பெருமானார் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியமாகத்தான் வைத்திருக்கின்றார். ஆனால் அதே உம்மத்திலே இருக்கக்கூடியவர்கள் நாம் அனைவரும் பெருமானாரை அதிகமாக நேசிக்கின்றோமா, அல்லது பெருமானாரின் அதிகமாக முகப்பத்தை வைத்திருக்கின்றோமா, அல்லது பெருமானாரின் மீது அதிகமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே நடத்தி தந்திருக்கக்கூடிய அத்தனை வாழ்வியல் வழிமுறைகளை நாம் சரியாக கடைபிடிக்கின்றோமா என்று சொன்னால் இல்லவே கிடையாது. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பயன்படுத்திக் கொள்கின்றோம். பல நேரங்களில் வாழ்க்கையில் பெருமானாருடைய சுன்னத்துகளை விட்டு விடுகின்றோம். பெருமானார் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை வழிமுறைகளின் நெறிமுறைகள் எல்லாத்தையும் தவிர்த்து விடுகிறோம். காலம் செல்கின்றது, நாங்களும் அந்த காலத்தினுடைய மோகத்திற்கு பின்னாலே செல்கின்றோம் என்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் அழகாக தங்களுடைய தலாயிலுன் நுபுவத் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலே பதிவு செய்வார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாருக்கு எவ்வளவோ நியமத்துகளை சிறப்புகளை கொடுத்திருந்த போதிலும் அல்லாஹ் இரண்டு விஷயத்தை பெருமானாருக்கு அற்புதமாக கொடுத்தார். அந்த இரண்டு விஷயங்கள் என்ன? அழகாக கிதாபிலே பதிவு செய்வார்கள். இந்த நூலிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பை கொடுத்திருப்பார். எல்லா தூதர்களும் தங்களுடைய சமுதாயத்தினர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். எல்லா நபிமார்களும் அப்படித்தான். அந்தந்த சமுதாய மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டிருப்பார்கள், அந்தந்த உம்மத்து, அந்த கோமுகளுக்கு. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கும் நபியாக அனுப்பி வைத்திருக்கின்றான். ஜின் வர்க்கத்திற்கும் அல்லாஹ் நபியாக அனுப்பி வைத்திருக்கின்றான். மற்ற எந்த நபிக்கு அல்லாஹ் கொடுக்கலையே. நமக்கு திடீர்னு ஒரு யோசனை வரலாம், அப்பனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்னோடு நிறைய நெருக்கமாக இருந்தார்களே, பேசினார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசியப்படுத்தி கொடுத்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதையெல்லாம் செய்ய சொல்வார்களோ அதையெல்லாம் அந்த ஜின்னு செய்து கொண்டு வந்து நிகழ்த்தி காண்பிக்கும். அது ஒரு முஅஜிஸா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காற்றை வசப்படுத்தி கொடுத்ததை போன்று ஜின்களையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். ஆனால் நபியாக அனுப்பப்பட்டது என்று சொன்னால் பெருமானார் அவர்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித வர்க்கத்திற்கும் ஜின் வர்க்கத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியாக அனுப்பி வைத்திருக்கிறார். இது முதலாவது சிறப்பு என்று எழுதுவார்கள். இரண்டாவது சொல்வார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த இறுதி நபித்துவத்துவம் என்பது முடித்து வைக்கப்பட்டது. அவ்வளவுதான். இதற்கு மேல நபி யாரும் வரப்போறது இல்லை, யாரும் நபி வரமாட்டாங்க. காத்தமுன் நபி என்று சொல்வது பெருமானாரோடு முடிந்து விட்டது. ஆனால் பல்வேறு குழப்பங்கள் வரலாம். கியாமத் வரைக்கும் குழப்பம் வந்துகிட்டு தான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 30 தஜ்ஜால்களை போன்று கியாமத் நாள் வரைக்கும் ஒவ்வொரு பின் ஒன்றாக வந்து கொண்டே இருப்பார்கள். எப்படி நாம் எல்லாம் அறிந்தவைகள் போல இந்த காதியானி கூட்டத்தை போல, இந்த மிர்சா குலாமை போன்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு அழிவை கொடுத்தான் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கலாம். இப்படியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு கொடுத்த அந்த சிறப்புகள், முஅஜிஸாத்துகள் என்பது இவ்வளவாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எத்தனையோ வருடங்களை ஆயுளை கொடுத்த ரப்பல் ஆலமீன் 300 வருடங்கள், 500 வருடங்கள், 1000 வருடங்கள் என்று கொடுத்த ரப்பல் ஆலமீன் பெருமானாருடைய வாழ்வை வெறும் 63 ஆண்டுகளில் அல்லாஹ் முடித்து வைத்து விட்டான். நாம் நினைக்கலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் வாழ்ந்தார்களே, 950 வருடங்களில் எத்தனை தங்களுடைய சமுதாய மக்களுக்கு தீனை எத்தி
வைத்தார்கள். எல்லா மக்களுக்கும் சொன்னார்கள், மார்க்கத்தை பற்றி எடுத்து சொன்னார்கள். எத்தனை நபர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்? வெறும் 950 வருட காலத்திலே 80 மக்கள் தான் இஸ்லாத்திற்கு வந்தார்கள், தீனுல் இஸ்லாமில். இவ்வளவு காலம் என்ன செஞ்சார்கள்? ஒரு பொறுத்து பார்த்தார்கள், முடியவில்லை. அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து விட்டார்கள். அல்லாஹ் எப்படி ஒரு அழிவை அந்த சமுதாயத்துக்கு கொடுத்தான் என்பதை குர்ஆனிலே நாம் எடுத்து பார்க்கலாம், வரலாறு பேசுகின்றது. ஆனால் இப்படியெல்லாம் இருந்த முன்னால் இருந்த நபிமார்கள், ஆனால் இறுதி தூதரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டு கால அந்த வாழ்க்கையிலே பெருமானார்கள் 1000த்திற்கும் மேற்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழ்க்கையை கொடுத்தால் எவ்வளவு நற்காரியங்களை செய்வார்களோ அவ்வளவு நற்காரியங்களை பெருமானார்கள் இந்த உம்மத்திற்கு செய்துவிட்டு சென்று விட்டார்கள். சாதனைகளாக நிகழ்த்திவிட்டு சென்று விட்டார்கள். வெறும் 63 வருட காலம் தான் என்னென்னலாம் செய்யணுமோ எல்லா விதமான பணிகளையும் செய்து விட்டார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த உம்மத்திற்காக, இந்த சமுதாயத்திற்காக தங்களுடைய பங்களிப்பை, சமூக பங்களிப்பை பெருமானார் அவர்கள் எதையெல்லாம் செய்திருக்கிறார்கள். எவ்வளவு விஷயங்களை நாம் சொல்லலாம். தொழுகையில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த பணியில் இருந்து ஆரம்பித்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கை, இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை, சமுதாயத்தினுடைய வாழ்க்கை, வியாபாரம், அதே போன்று இறை தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய நல் அமல்கள், நற்காரியங்கள், எல்லா காரியங்களையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு தங்களுடைய சமூக பங்களிப்பை விதைகளாக விதைத்து சென்று விட்டார்கள். யாருமே என்னங்க, எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டிதான். பெருமானார் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எப்பொழுதுமே தங்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் என்னங்க, தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே சமுதாயத்திற்காக வேண்டி அர்ப்பணித்து விட்டார்கள். தியாகத்தோடு வாழ்ந்தார்கள். எதையுமே தங்களுக்கு என்று வைத்துக் கொள்ளவில்லை. எல்லா பங்குகளையும் பெருமானார்கள் இந்த உம்மத்து என்ற இந்த உம்மத்திற்காக வேண்டிய, சமுதாயத்திற்காக வேண்டிய தன்னுடைய வாழ்வியல் அத்தனை காலகட்டத்தையும் பெருமானார்கள் அர்ப்பணித்து விட்டார்கள். யாராவது ஒரு தோழர் கவலை நிறைந்த முகத்தோடு வந்தால், உள்ளம் உடைந்து போய் வந்தால் பெருமானாரால் அவர்களை பார்க்க முடியாது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப கவலையோடு வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, என்ன ஜாபிரே, ரொம்ப கவலையோடு இருக்கீங்க? அல்ல, வாப்பா மௌத்தா போயிட்டாரு. எப்படி மௌத்தா போனாங்க? அவர்கள் யுத்தத்திலே கலந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே, போருடைய நேரத்திலே அவர்கள் எதிரிகளால் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வாப்பா, அவர்களுடைய தந்தை அத்தா அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படியாக ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களை நினைத்து நான் கவலைப்படுகிறேன். ஒருபுறம் அவர்கள் ஷஹீதாக ஆக்கப்பட்டாலும் அவர்கள் எனக்கு எவ்வளவோ குடும்ப தேவைகள் இருக்கின்றது, நிறைய கடன்கள் இருக்கின்றது, நிறைய சுமைகள் இருக்கின்றது. எல்லாவற்றையும் விட்டு திடீரென்று அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். என்னுடைய தந்தையுடைய நிலைமை என்னவோ என்று நான் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கின்றேன் யா ரசூலுல்லாஹ் என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்ல, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக சொன்னார்கள், ஜாபிரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரிடத்திலும் இப்படி பேசவில்லை. பேசினால் திரையோடு அல்லாஹ் பேசுவான். உம்முடைய தந்தை இடத்தில் மட்டும்தான் அல்லாஹ் திரையே இல்லாமல் பேசினார். வெளிப்படையாக அல்லாஹ் பேசினார். உன்னுடைய தந்தை இடத்திலே கேட்டான், உமக்கு என்ன வேண்டும், உமக்கு என்ன வேண்டும் என்பதை என்னிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக உன்னுடைய தந்தை இடத்திலே கேட்டான். இதை விட வெகுமதி உமக்கு என்ன வேண்டும் என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய உள்ளத்தை ஆசுவாசப்படுத்தி அவர்களை உள்ளத்தை குளிரச் செய்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார், இப்படியாக பெருமானார் அவர்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி செய்திருக்கக்கூடிய சாதனைகளும் செய்திருக்கக்கூடிய சமூக நல பணிகளும் ஏராளம் 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 சொல்லிக் கொண்டே இருக்கலாம். நாம் எல்லாம் அறிந்த வகைகளை நாம் பார்க்கலாம். ஹிராவுடைய குகையிலே முதலாக வஹி வந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்ணன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து விரண்டு ஓடி வந்தார்கள். முதலாக பார்க்கின்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. பார்த்தவுடன் என்ன நினைத்தார்கள் அவர்கள்? ஜிப்ரீலை பார்க்கின்றார்கள், தல வானத்தில் இருக்குது, இங்க பூமியில கால் இருக்குது. 600 ரெக்கைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஜிப்ரீலை முதலாக பெருமானார் அவர்கள் பார்த்த பொழுது அச்சத்தோடும் நடுநடுக்கத்தோடும் ஓடி வருகின்றார்கள் வீட்டிற்கு. எங்க வராங்க? அன்னை கதீஜா நாயகம் வீட்டிலே அமர்ந்திருக்கும் பொழுது வருகின்றார்கள். கதீஜா நாயகத்திலே அந்த பதட்டத்தோடு சொல்லுகின்றார்கள், பயத்தோடு சொல்லுகின்றார்கள், ஏதோ ஒன்று நடக்க இருக்கின்றது, ஏதோ ஒன்று என்னை நெருங்கி வருகின்றது, இப்போதான் நான் பார்க்கிறேன். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே பெரும் பங்கை அவர்களும் வகித்தார்கள். பெருமானாருக்காக பெரும் உதவியாக இருந்தார்கள். இந்த தீனுக்காக வேண்டியும் நபிக்காக வேண்டியும் பெரும் அர்ப்பணிப்பவர்களாக கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது என்ன சொன்னார்கள்? லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம்.
நபியை நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அல்லாஹ் உங்களை என்ன செஞ்சிட போறான்? நீங்கள் இந்த வலியவர்களுக்காக, எளியவர்களுக்காக, சிரமத்தில் இருப்பவர்களுக்காக, கஷ்டப்படுபவர்களுக்காக, இந்த உம்மத்திலே நலிந்து போனவர்களுக்காக, எல்லா மக்களுக்காக வேண்டியும் தங்களுடைய சமூக பங்களிப்பை அர்ப்பணிக்கக்கூடிய நீங்கள் எதை பார்த்து நீங்கள் பயப்படுகின்றீர்கள்? அல்லாஹ் அப்படிலாம் உங்களை ஒன்றும் செஞ்சிட மாட்டான். எதை நினைத்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் தைரியமாக இருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவனாக இருப்பான் என்பதை அன்றைய தினம் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக இருந்தார்கள். பெருமானார் அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு அப்படியாப்பட்டதாக இருந்தது. அன்பிற்குரியவர்களை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ளலாம். தாயிஃபுடைய நகரத்திலே எல்லோரும் இந்த சம்பவங்களை நாம் நினைவு கூறலாம். எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் தான். தாயிஃபுடைய நகரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனான ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்துக் கொண்டு வரும் பொழுது மக்களிடத்திலே சொன்னாங்க, இந்த தீனுல் இஸ்லாம்ல உள்ள வந்துருங்க, நீங்க எல்லோரும் நேரான வழியை பெற்று விடுங்கள். அல்லாஹ் அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அவருடைய மார்க்கம் தான் சிறந்த மார்க்கம் என்று பெருமானார் அவர்கள் அழைப்பு பணியில ஈடுபட்ட பொழுது கூட அங்கு எல்லோரும் என்ன செய்தார்கள்? அந்த கயவர்கள் எல்லாம் முன்னாடியே பேசி வச்சுக்கிட்டாங்க. பெருமானார் அவர்கள் இந்த தெரு வழியாக நடந்து செல்வார்கள். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? பெருமானார் அவர்கள் தாயிஃப் நகரத்துல போகும்போது சிறார்களால், சிறுவர்களால் கல்லை கொண்டு விரட்டப்பட்டார்கள். அப்படி அல்ல. ஹதீஸிலே இன்னும் ஆழமாக சென்று பார்த்தால் இன்னும் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகின்றார்கள், இல்லை அப்படி அல்ல. அங்கு சிறார்களை, கயவர்களை அந்த குறைஷியர்கள் எப்படி நடத்தாட்டினார்கள் என்று சொன்னால், பெருமானார் அவர்கள் வருகின்றார்கள், தெருவினுடைய இரு ஓரத்திலும் அமர வைத்தார்கள். அப்படிங்க, தெருவினுடைய இரு ஓரத்திலும் அமர வைத்து அந்த சிறார்களுடைய கரங்களிலே கற்களை கொடுத்து எங்கெல்லாம் பெருமானார் தங்களுடைய பாதங்களை ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்பார்களோ ஒவ்வொரு அடிக்கும் அந்த பாதத்தை நோக்கி நீங்க கல்லை எறியுங்கள் என்று சொன்ன கயவர்கள் அந்த இடத்திலே. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கவலையோடும் இந்த சிரமத்தோடும் அங்கு விரட்டப்படுவதை எல்லாம் அவர்கள் வழியை பொறுத்துக் கொள்ள முடியாமல், தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த இடத்தை விட்டு செல்கிறார்கள். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் நபிமார்களுக்கு ஒரு மகத்துவத்தை கொடுத்துட்டான். யாரெல்லாம் எந்த நேரத்தில் நபிமார்கள் பிரார்த்தனை செய்தாலும் அந்த துஆக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படும். பெருமானாருக்கும் அந்த முஅஜிஸாத் அல்லாஹ் கொடுத்திருந்தான். பெருமானார் இந்த நிலையில உட்கார்ந்திருப்பதை பார்த்து ரப்புக்கு கொடுக்க முடியவில்லை, ஜிப்ரீலுக்கு கொடுக்க முடியவில்லை, மலைகளுடைய மலக்கிற்கு கொடுக்க முடியவில்லை, ஓடி வந்து விட்டார்களே. பெருமானார்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இரு மலைகளுக்கு நடுவிலே வைத்து இந்த சமூகமே இல்லாத ஒரு நிலை நாங்கள் ஏற்படுத்தி விடுகிறோம் என்று அன்று சொன்னார்களே, அன்று பெருமானார் அவர்கள் நினைத்திருந்தால் இன்று நாம் எல்லாம் இங்கு இருந்திருக்க முடியாது. அதற்கு பின்னால் எந்த ஒரு சமுதாயமும் புல்கள் பூச்சிகளோடு இருந்திராத ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா அன்று ஏற்படுத்தி இருப்பான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி தங்களுடைய பங்களிப்பை வெளிப்படுத்தினார்கள், தங்களுடைய கவலையை வெளிப்படுத்தினார்கள். இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லாம் பின்னால் வரக்கூடிய அந்த சந்ததிகள் ஏற்று என்னை விளங்கிக் கொள்வார்கள், ரப்பிற்கு அவர்கள் நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்களாக இருப்பார்கள் என்ற அந்த பங்களிப்பை பெருமானாருடைய சமூக பங்களிப்பாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அரபுலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது? இந்த பெண்களுக்கெல்லாம் கண்ணியம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதா இல்லையா? ஏதோ ஒரு வீட்டுல பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைய உயிரோடு கொண்டு போய் அந்த துடிக்க துடிக்க அந்த ஒரு கபரை தோண்டி மண்ணை தோண்டி உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அரபுலகத்திலே அன்று இருந்தது. யாரால தடுத்து நிப்பாட்ட முடிஞ்சிச்சு? அந்த பெருமானார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை அந்த இடத்துல தேவைப்பட்டதா இல்லையா? அந்த நேரத்தில் தேவைப்பட்டுச்சா இல்லையா? அப்ப இந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய காலகட்டத்திலே பெருமானார் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களிடத்தில் ரொம்பலாம் பேசுற அல் பித்து பரக்கா, பெண் குழந்தையை பெற்றெடுத்தவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை செய்கின்றான் என்ற ஒரு நற்செய்தியை தான் சொன்னார்கள். அந்த சமூகத்திலே பெருமானார் அவர்கள் ஆட்சிய பங்கு இதுதான். பெண்களுக்கு மரியாதை கொடுங்கள், தாய்மார்களுக்கு கண்ணியத்தை கொடுங்கள். பெண் குழந்தைகள் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு சுவனத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே எப்படிப்பட்ட மகத்துவத்தை வெளிப்படுத்தினார்கள். என்ன எவ்வளவு காலம் ஆயிருச்சு? ஒரு 4 வருஷம் 5 வருஷம் எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. 4-5 வருடங்களுக்கு பிறகு போட்டி போட்டு பெண் குழந்தைகளை வளர்க்க ஆரம்பித்தார்கள். அரபுலகத்தில் உள்ளவர்களாம் வளர்க்க ஆரம்பித்தார்கள். தங்களுக்கு பெண் குழந்தை இல்லை என்று சொன்னால் கூட யாரிடமாவது இரவாக பெற்றாவது பெண் குழந்தைகளை வளர்த்து சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆகிவிட வேண்டும் என்ற அந்த ஆசையும் அந்த தேட்டத்தையும் பெருமானார் அவர்கள் அந்த சமூக பணிகளிலே செய்து காண்பித்தார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் பாருங்க.
இன்னைக்கு இந்த கயவர்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டிலே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு உண்டான இந்த உம்மத்திலே உள்ள மரியாதையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியங்கள் என்பது ஏராளம். ஆனால் இந்த கைவர்கள் இன்றைய காலகட்டத்தில் என்ன குழப்பத்தை விதிக்கின்றார்கள்? இஸ்லாமிய பெண்கள் சம உரிமைகள் இல்லாமல் இருக்கின்றார்கள், அடக்குமுறையால் அடக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அடிமைப்பட்டு வீடுகளிலே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இந்த உரிமை இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1436 ஆண்டுகளுக்கு முன்பே எல்லாவற்றையும் உடைத்து எல்லா மக்களுக்கும் சம உரிமை என்பதை பெருமானார் அவர்கள் அந்த சமூக பணிகளிலே களமாடி காட்டினார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க பணியின் பொழுது இந்த மார்க்கம் யாரையும் என்னங்க வலுக்கட்டாயை பற்றி அழைக்கிறது இல்லை. நீங்க மதமாற்றம் செய்து நீங்க உள்ள தீனுல் இஸ்லாம்ல உள்ள வாங்கன்னு சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்துவதே கிடையாது. அல்லாஹ்வும் ரசூலும் அத்தீயுல்லாஹ வ அத்தீயுர் ரசூல் அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்களை யாரெல்லாம் விரும்பி வரவேற்கின்றார்களோ, மார்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று நம்முடைய முஃமின்களுடைய நல்ல காரியங்களை பார்த்து வந்தால் அவர்கள் ஈமான் ஈடேற்றம் அடைந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். வலுக்கட்டாயம் யாரை முடிச்சு கை முடிச்சு இழுக்கிறது கிடையாது. நீங்க முஸ்லீமா இருப்பா, மார்க்கத்துக்குள்ள வாப்பா அப்படின்னு. இப்படியாக ஒவ்வொரு நற்காரியங்களை பார்த்துதான் அன்றைய காலத்தில் சஹாபா பெருமக்கள் வந்தார்கள். ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நமக்கு தெரியும். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மார்க்கத்தை நேசித்தார்கள், ரசூலை நேசித்தார்கள், அல்லாஹ்வை நேசித்தார்கள். என்னங்க எல்லாவற்றையும் நேசித்தார்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எப்படிப்பட்ட அவர்களுக்குரிய அந்த கவலை இருந்தது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. சுமையாவிடத்திலே அடிமையாக இருந்தார்களே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், எப்பொழுதெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள், ஹபீபை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று தெரிந்ததோ அன்றைய தினத்தில் இந்த சுமையா பிலாலை ஒவ்வொரு நாளாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருந்தான். கடுமையான நெருக்கடிகளை பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தான். எப்பொழுதெல்லாம் பெருமானார் அவர்கள் தெருவிலே நடந்து செல்வார்களோ அப்பொழுதெல்லாம் பெருமானார் செல்கின்றார்கள். வேண்டும் என்று பிலாலை துன்புறுத்துபவனாக சுமையா இருந்தான். பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய சத்தம் தெரு முழுக்க கேட்கும். பெருமானார் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. எப்படி பெருமானாரால் தாங்கிக் கொள்ள முடியும்? ஒருத்தர் மார்க்கத்துல உள்ள வந்துட்டாரு, தீனுல் இஸ்லாம்ல வந்துட்டாரு, அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிட்டாரு. பெருமானாருடைய காதுகளிலே விழும்படி ஒருத்தருக்கு சிரமத்தை ஏற்படுத்தினால், கஷ்டத்தை ஏற்படுத்தினால் அன்னலம் பெருமானாரால் பொறுக்க முடியாது. அபூபக்கரை அழைக்கின்றார்கள், அபூபக்கரை எப்படியாவது பிலாலை நீங்கள் உரிமையோட அந்த இடத்திலே விடுதலை பெற்று நீங்கள் வாங்கி கொண்டு வந்துருங்க, எப்படியாவது உமையாட்டத்தை நீங்க காப்பாற்றி கொண்டு வந்துருங்க. பொறுப்பை அபூபக்கர் இடத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் இந்த நிலையை கொஞ்சம் பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போறாங்க, யார்கிட்டங்க? ஹுமையாட்ட போறாங்க. ஹுமையாட்ட போய் சொல்றாங்க, நம்ம அன்றைய காலகட்டத்துடைய தீனா திருகத்தை பத்தி பேச வேணாம், இன்றைக்கு நமக்கு புரியும்படியான ஒரு தொகையை பத்தி நம்ம பேசலாம். அப்ப பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பேசும்போது ஹுமையாவிடத்தில் கேட்கின்றார்கள், எவ்வளவு கொடுத்தா பிலாலை நீங்க விடுவீங்க அப்படின்னு. இப்போ ஹுமையா சொல்லுகின்றான், ஒரு 10 லட்சம் ரூபாய் நீ கொடுத்தால் பிலாலை நான் விட்டு விடுகின்றேன். அது மட்டுமல்ல, உன்னிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு அடிமை என்னிடத்துல கொடுக்கணும். இந்த ரெண்டும் நீ கொடுத்தீங்கன்னா இந்த மெலிந்து கிடக்கக்கூடிய கருப்பு இனத்தை சார்ந்த பிலாலை உனக்கு நான் என்ன செஞ்சறேன், நான் உரிமை விட்டுறேன், நீ வாங்கிட்டு போன்னு சொல்றான் உமையா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதையும் பற்றி யோசிக்கவில்லை, தொகையை கொடுத்தார்கள். அந்த தங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு அடிமையும் கொடுத்தார்கள். இப்ப இரண்டையும் கொடுத்துட்டு கேட்கிறாங்க, எங்க பிலால்? ஐன பிலால்? உள்ள இருக்கிறாரு பிலால். போய் பார்த்தா ஒரு இருட்டு அறையில பிலால் உட்கார்ந்து இருக்கிறாரு, சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருக்கின்றார், மேடியெல்லாம் ரத்தங்கள் எல்லாம் தெரித்து இருக்கின்றது. அபூபக்கரால் பார்க்க முடியவில்லை. அங்கே அமர்ந்து கொண்டு பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய மேடியை எல்லாம் என்ன செய்யறாங்க, ரத்தத்தை எல்லாம் துடைத்து விடுகின்றார்கள். துடைக்கும் பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கூச்சம் ஏற்படுகின்றது, ஒரு விதமான இறுக்கம் ஏற்படுகின்றது. என்ன காரணம் தெரியுமா? நாம ஒரு அடிமையாக இருக்கின்றோம், ஒரு ஹபஷி கருப்பு இனத்தை சார்ந்த ஒரு மனிதனாக இருக்கோம், ஏழ்மை உள்ளவனாக இருக்கின்றோம். என்னைய போய் ஒரு உயர் குலத்தை சேர்ந்த அபூபக்கர், ஒரு வசதி படைத்த ஒரு அபூபக்கர், செல்வந்தனுடைய சீமானான அபூபக்கர் என் மீது கையை வச்சு இப்படி துடைக்கிறாரேன்னு ஒரு வெட்கப்படுறாரு. யாருங்க? பிலால் ரலியல்லாஹு தஆலா வெட்கப்படுகின்றார்களாம். எல்லாம் முடிச்சிட்டு இப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள். பெருமானார் அவர்கள் வருவார்களா? சொல்றாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் வருவாங்க. இப்ப பிலாலை கூட்டிட்டு போலாம் அப்படின்னா பிலால் ரலியல்லாஹு தஆலா நடக்க முடியல. எப்படிங்க?
நடக்க முடியல, கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். எதையும் யோசிக்கவில்லை. சற்று கணத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு மேல போட்டுட்டு வெளியில வராங்க. ஹுமையா கேட்கிறான், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நிப்பாட்டி கேட்கிறான். எப்படி தெரியுமா கேட்கிறான்? ஹுமையா கேட்கிறான், அபூபக்கரே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு கேட்கிறான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா என்ன கேட்டான்? ஹுமையா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, பித்தியம் பிடிச்சிருச்சா? நீ எப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர், எப்படிப்பட்ட வம்சாவளியை சார்ந்தவர், எப்படிப்பட்ட உயர் குலத்தை சார்ந்தவர்? நீ போயும் போய் ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த ஒரு எதற்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு இந்த பிலாலை உங்க தோல்ல போய் சுமந்துட்டு போறீங்களே, சன்னலியை போட்டு இழுத்துட்டு போறது இல்லையான்னு மிக கேவலமாக ஹுமையா பேசும் பொழுது பதில் கொடுத்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்களா, ஹுமையாவே நன்றாக நீ விளங்கிக்கொள், நீ 10 லட்சம் ரூபாய் கேட்டாய், அது மட்டுமல்ல ஒரு அடிமையை கேட்டாய், அது மட்டுமல்ல இந்த அபூபக்கரையே உனக்கு அடிமையாக கேட்டாலும் இந்த பிலாலுக்காக வேண்டி நான் வந்து விடுவேன் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சமூகத்திலே எப்படிப்பட்ட பங்களிப்பை அளித்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய கருப்பு இனத்தை உடைத்தெறிந்தார்கள், ஜாதியை உடைத்தெறிந்தார்கள், நிறத்தை உடைத்தெறிந்தார்கள். எல்லாம் சமூகத்திலே ஒன்றுதான், எதுவும் ஏற்றவும் கிடையாது, தாழ்வும் கிடையாது, எல்லோரும் முஃமின்கள் தான் என்ற நிலையை பெருமானார் அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே சமூகத்திற்காக அவர்கள் செய்த சேவை முதல் சேவை அதுதான். இதோட முடிஞ்சிச்சா? பெருமானார் அங்க இருந்து வராங்க. ஐன பிலால், பிலால் எங்கப்பா? அங்க பாக்குறாங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா குன்னி குருவி போய் நிக்கிறாங்க. பெருமானாரை பார்க்க முடியுமா, பெருமானாரோடு பேச முடியுமா என்று கேட்ட பிலாலை பெருமானார் பார்த்ததும் பிலால் ரலியல்லாஹு தஆலா ஓடோடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டு இருக்கின்றார்களே. அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா முடியவில்லை. பெருமானாரை பார்க்க முடியுமான்னு கேட்டேன், பேச முடியுமான்னு கேட்டேன். ஈருலக தலைவர் சக்கரவர்த்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அடிமையை கட்டி அணைத்து முச்சம் கொடுக்கிறார்களே என்ற ஒரு நிலையை உருவாக்கியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பாருங்க, இந்த இஸ்லாம் எதை சொல்லுகின்றது? இஸ்லாத்திற்குள்ள உள்ள வந்துட்டா எதுவுமே கருத்து வேறுபாடு கிடையாது. இஸ்லாத்துல உள்ள வந்துட்டோம்னா எல்லாமே ஒண்ணுதான். இங்க ஏற்றமும் கிடையாது, தாழ்வும் கிடையாது. வேணும் ஏற்றமும் தாழ்வும் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் உங்களுக்கு அமல்களுக்கு மத்தியே இருக்கலாமே தவிர இங்கு முஃமின்களுக்கு மத்தியிலே யாரிடத்திலும் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பதை அல்லாஹ் விரும்புவதே கிடையாது சமூகத்தை. நீங்க எப்படிப்பட்ட ஆளான நீங்க எல்லோரும் ஒன்றுதான். ஒரே சஃபினுடைய தொழுகை, ஒரே ஜனாசாவினுடைய அடக்கம், ஒரே தொழுகை தான், ஒரே ஒருதல் தான், எல்லாம் ஒன்றுதான். ஏனால் வேற்றுமையாக நாம் தான் எடுத்துக்கொண்டோமே தவிர அல்லாஹ் இந்த உலகத்தில் அப்படி யாருமே வைக்க முடியாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்துல வந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு அமல் செய்வாங்க சஹாபா பெருமக்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் சமூக பணிகள்ல இந்த உலகத்தை சார்ந்த பணிகள் மட்டுமல்ல, மறுமைக்கு உண்டான ஆகிரத்திற்கு உண்டான பணிகளை இந்த உலகத்திலே செஞ்சுட்டாங்க. அதனால போட்டி போடுறாங்க சஹாபா பெருமக்கள்லாம். தஹஜ்ஜுடைய நேரத்துல வந்து பார்க்கறாங்க, ஒரு சஹாபி ஒவ்வொரு அமல் செஞ்சுட்டு இருக்காங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா போய் பார்க்கறாங்க, குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க. ரொம்ப சத்தமே இல்லாம நிசப்தமா ஓதிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் பக்கத்துல போய் பார்த்தா அங்க உமர் ரலியல்லாஹு தஆலா ஓதுறாங்க, சத்தம் வேகமா குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் கூட அமல்களுடைய வேலைகளில், அமல்களுடைய விஷயங்களில் இரண்டு பேருக்குமே ஒரு போட்டி இருந்தது. நான் எப்படி அமல் செய்யறேன், நீ எப்படி அமல் செய்யறேன். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஏன் அபூபக்கர் குர்ஆன் ரொம்ப சத்தமே இல்லாம இப்படி ஓதுறீங்களே, என்ன காரணம் அப்படி கேட்டா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் குர்ஆன் ஓதுவதை என் ரப்பு என்னோடு இருக்கின்றான், எனக்கு அருகாமையில் இருக்கிறான். நான் சத்தமா ஓதித்தான் நான் அல்லாஹ்வுக்கு விளங்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் மெதுவா ஓதுறாலும் என் ரப்பு என்னுடைய குர்ஆன் ஓதுவதை கேட்பான் என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க, நீங்க ஏன் இவ்வளவு சத்தமா குர்ஆன் ஓதுறீங்கன்னா, இல்ல நான் ஓதுறது ஷைத்தானை விரட்டுறதுக்காக வேண்டி வேகமா ஓதுறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பதில் என்னவா இருந்துச்சு? ஷைத்தானை விரட்டுவதற்காக வேண்டி நான் வேகமாக குர்ஆன் ஓதுகின்றேன். ஆக அமல்களுடைய விஷயத்தில் கூட ஒவ்வொரு தோழர்களுக்கு மத்தியில் கூட சின்ன சின்ன வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாம் ஆகிரத்திற்கு உண்டான வெற்றியை தான் அங்கு தீர்மானிக்கப்பட்டார்கள் எல்லோருமே. அப்ப அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, எப்படிப்பட்ட ஒரு களத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நிலைகள்ல நம்முடைய சமூக பணிகள் பாருங்க, நம்ம என்ன சமூக பணிகள்ல இருக்கணும் சொல்லுங்க. எந்த சமூக பணிகளில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கின்றோம், அந்த சமூக பணிகளில் நாங்கள் கவனமாக இருக்கின்றோமா, இந்த உம்மத்தினுடைய கவலைகளை நாங்கள் சொல்லுகின்றோமா, இந்த உம்மத்தை பற்றி நாங்கள் கவலைப்படுகின்றோமா, இல்ல எங்களோடு மட்டும் முடிச்சு கொள்றோமா? ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டையும் குடும்பத்தை மட்டும் பார்த்தான்னு சொன்னா அவன் சாமானியன். ஒரு குடும்பத்தை தன்னோட குடும்பத்தை மட்டும் அந்த மனுஷன் பார்த்தானா ஒரு சாமானியன், அதோட முடிச்சு கொள்வான். தன்னுடைய வீடு தன்னுடைய குடும்பம் முடிஞ்சிருச்சு இல்ல மாஷா அல்லாஹ்.
அதே கொஞ்சம் வெளியே வந்து சமூகத்தை கொஞ்சம் நினைத்தார். நான் எங்க வீட்டுல இருக்கிற மாதிரி இன்னைக்கு நல்லபடியா நான் சாப்பிட்டேன், நல்ல இறைச்சியோடு நல்ல உணவுகளை இன்று அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், நல்ல பரிமாறுதலோடு நான் உணவை உட்கொண்டேன். என்னுடைய அண்டை வீட்டுக்காரர், எகுத்த வீடு, என்னுடைய மஹல்லாவிலே வாழக்கூடிய ஒரு மனிதர், இங்கு செல்லக்கூடிய ஒரு ஃபக்கீர், ஒரு முஸ்லிம் அல்லது ஏதோ ஒரு மிஸ்கின், இப்படி இவர்களை நினைத்தால் நீங்கள் சமூக பணிகளில் ஈடுபடுகின்றீர்கள், அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகுகின்றீர்கள் என்று இந்த மார்க்கம் சொல்லுகின்றது. எத்தனை சமூக பணிகள் நம்ம ஈடுபடுறோம் சொல்லுங்க. எல்லாமே கவலைப்படுவாங்க. இன்றைய காலத்திலே வஃபாத் ஆகக்கூடிய 90% கவலையோடு தான் வஃபாத் ஆகிறாங்க. ஏங்க, கவலையோடு வஃபாத் ஆகிறாங்க. என்ன கவலையோடு வஃபாத் ஆகிறாங்க தெரியுங்களா? அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும் பொழுது, நல்ல உற்சாகத்தோடு, அவர்கள் நல்ல உடல் வலிமையோடு அவர்கள் இருக்கும் பொழுது சமூக பணிகளில் ஈடுபட அவங்க என்ன விரும்புறது கிடையாது. சமூக பணிகள் அவங்க ஈடுபடுறது விரும்புறது கிடையாது. யார் எப்படி போனா என்னங்க, அது அல்லாஹ்வும் ரசூலும் இப்படி அவங்க விட்டு சென்றார்கள். பெருமானார் அவர்கள் அப்படி நிலைப்பாடுகளை 63 ஆண்டு காலத்திலே சமூகத்தை பற்றி நினைக்காமல் கவலைப்படாமல் விட்டு சென்றிருந்தால் இன்று நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருந்திருப்போம், முஃமின்களாக இருந்திருப்போமா? எதை வழிபட்டுக் கொண்டிருப்போம், எந்த திசையிலே நாம் பித்து பிடித்தாற் போல் சென்று கொண்டிருப்போம் என்பது அல்லாஹ் தான் அறிவான். அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலை இருந்தது. அப்ப இன்றைய காலகட்டத்தில் என்ன, ஆரோக்கியம் மாதிரி எதுவுமே செய்யறது இல்ல. ஹஜ்ஜுடைய வசதி அவருக்கு ஒருத்தருக்கு போறது இருக்கு. அவருக்கு எப்படிங்க ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவராக இருக்கிறார். நல்ல ஒரு வசதி வாய்ப்பு இருக்கு, உடல் ஆரோக்கியம் இருக்கு, எல்லாம் இருக்கு, இல்ல மாஷா அல்லாஹ். அப்ப அவர் போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா என்னங்க, அவர் ஆர்வம் காட்டுறது கிடையாது. பிற்காலத்துல பாத்துக்கலாம், பின்னால் தள்ளி போலாம், பிறகு பார்த்துக்கலாம், பிறகு செய்யலாம் என்ற அந்த எண்ணத்தோடு அவர் இருந்து கொண்டிருப்பார். பிற்காலத்துல வஃபாத் ஆகக்கூடிய நேரத்துல ஹஜ்ஜுடைய பாக்கியமே இல்லாம வஃபாத் ஆயிடுவாரு. அவருக்கு பின்னால் அவருடைய மகனால் தந்தைக்காக வேண்டி யாரையாவது அழைச்சி விடுவாரு. நீங்க எங்க வாப்பாவுக்காக வேண்டி உம்ரா செஞ்சுட்டு வாங்க, எங்க வாப்பாவுக்காக நீங்க ஹஜ் செஞ்சுட்டு வாங்க, அதுக்கு பிறகு ஒரு அனுப்பிச்சு வைப்பார். அதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நன்மை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது, தாய் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த மனநிறைவான செல்வத்தை பயன்படுத்தி இருந்தால் அவங்க கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த கவலையை பார்த்து வராங்க. ஒருத்தர் மகர்காரியன்னு உதவி கேட்க வராரு, பள்ளிவாசல்ல நிதி கேட்க வராங்க, மதரசாவை புதுப்பிப்பதற்கு நிதி கேட்டு வராங்க, ஏதோ உடல் சுகம் இல்லாமல் ஒருத்தர் நிதி கேட்டு வராரு. இந்த நிதிகளை நாம் கேட்டு வரும்போது அவர்கிட்ட என்னங்க, செக் புக் இருக்கு, பேனா இருக்கு, கையெழுத்து போட, கையெழுத்தை இடுவதற்கு அவருடைய கரங்களில் ஆரோக்கியமும் இருக்கு, எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இப்ப என்னங்க, அவர் என்ன சொல்வார், அவர் அனுப்புங்க அப்புறம் பார்த்துக்கலாம், என்னங்க அவர் அனுப்புங்க அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறமா செஞ்சுக்கலாம் என்ற ஒரு மனநிலை அவருக்கு ஏற்படும் பொழுது என்ன ஆகிது, பிற்காலத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே செக் புக்கும் அவரிடத்துல இருக்கும், அதே பேனாவை எழுதுகோலும் அவரிடத்துல இருக்கும், கையெழுத்து இடுவதற்கு ஆரோக்கியம் அவரிடத்துல இருக்காது. எப்படிங்க, கையெழுத்து போடுறது ஆரோக்கியம் வேணுமா இல்லையா? படுத்த நிலையிலே அல்லாஹ் என்னை ஆக்கி வைக்கக்கூடிய ஒரு காலம் வந்துதான் ஆகும். அது எந்த மாற்றமும் கிடையாது. எப்படிப்பட்டவனாக நான் வாழ்ந்தாலும் ஒரு காலம் ஒன்று வரும். அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரோக்கியம் இல்லாமல் ஒரு முதியவனாக என்னை ஆக்குவார். அந்த நேரத்தில் என்னால் என்ன செய்ய முடியாது, அவருக்கு வெளிப்படையாக என்னால் உதவி புரிய முடியாது. இவர் கவலைப்படுவார். இப்படித்தான் இன்னைக்கு 90% பேர் என்ன செய்யறாங்க, கவலைகளோடு மரணிக்கிறார்கள். நீங்கள் உலகத்திலே வாழும் பொழுது நன்கொடையாளிகளாக, நீங்கள் நற்பணிகள் செய்தவர்களாக, சமூக பணிகளில் ஈடுபட்டவர்களாக, பிறருடைய கவலையை நீங்கள் உள்வாங்கி அந்த கவலையை அவர்களுக்கு மறுமருந்தாக நினைத்து வாழ்பவர்களுக்கு தான் நிம்மதியான ஒரு வாழ்வு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உம்முல் முஸ்லிமீன் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்பொழுது உட்கார்ந்து தொழுவாங்க அப்படின்னு, எப்பெல்லாம் உட்கார்ந்து தொழுவாங்க? அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் ஏதாவது தேவைகள் ஏற்படும், அந்த தேவைகள் ஏற்பட்டு ஒவ்வொன்றாக சென்று கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், பெருமானார் அவர்கள் அந்த சேவைகளை முடித்து விட்டு வந்து உட்கார்ந்துருவாங்க. கடுமையான கால்வலி அவர்களுக்கு ஏற்படும். அந்த கால்வலி ஏற்படும் பொழுதுதான் அந்த நேரத்தில் மட்டும்தான் என்ன செய்வாங்க, அவங்க உட்கார்ந்து தொழுவாங்க. மற்ற எல்லா காலங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுதான் தொழுவாங்க. எப்பொழுதெல்லாம் அந்த சமூக பணிகளில் போயிட்டு வந்து கடுமையான இந்த மக்களுக்காக உழைத்து விட்டு வருவார்களோ அப்ப மட்டும்தான் முடியாத ரசூலானால். மற்ற எல்லா காலங்களையும் என்ன செய்வாங்க, நின்றுதான் தொழுவாங்க. அந்த நேரத்தில் மட்டும்தான் அமர்ந்து தொழுவார்கள் என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார். இந்த உம்மத்திற்காக வேண்டி எல்லா கால சூழ்நிலையிலும் இந்த சமுதாயத்தை நேசித்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஹதீஸ்ல அறிவிப்பாங்க, நாங்கள் எல்லாம் பெருமானாரோடு ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருந்தோம், தோழர்களோடு பெருமானாரோடு போயிட்டு இருந்தோம். அப்ப அந்த பாலைவனத்துல போயிட்டு இருக்கும் பொழுது இரவு நேரம் வந்து விட்டது, எல்லாரும் உறங்கக்கூடிய ஒரு நேரம்.
உறங்கக்கூடிய நேரம் வந்ததுன்னு எல்லாரும் அங்க உட்கார்ந்துட்டாங்க. நானும் உட்கார்ந்துட்டேன். பெருமானார் நடுநிசி நேரத்துல எந்திரிச்சு பெருமானாருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து ஏதாவது பேசலாமேன்னு நினைச்சு எந்திரிச்சு போனா அங்க பெருமானாரை காணா. நாங்க மட்டும் தான் இருக்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நாங்க காணா. எங்கன்னு பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தூரம் தள்ளி உட்கார்ந்து இருக்கிறாங்க. சில தோழர்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றாங்க. சில பேரோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இவர்கள் நான் போய் இந்த கூட்டத்தோடு சேர்ந்துட்டேன். இப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னிடத்துல 2 விஷயங்களை சொன்னான். 2 விஷயங்களை சொன்னான். 3ல் 2 பங்கு மனிதர்களை உங்களுடைய உம்மத்தில் உள்ளவர்களை நான் கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கத்துக்கு அனுப்பட்டுமா, அல்லது நாளை மறுமையிலே உம்மத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் சிபாரிசு செய்யக்கூடிய இந்த பாக்கியத்தை உங்களுக்கு தரட்டுமான்னு அல்லாஹ் கேட்டான். எப்படிங்க? 2 3 அந்த 3 பங்குகளில் 2 விதமான பங்கு மக்களை என்ன செஞ்சறேன், சொர்க்கத்துக்கு நான் அனுப்பிச்சிடுறேன். அது உங்களுக்கு தேவைப்படுகின்றதா? கேள்வி எனக்கே இல்லாம சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுறேன். அது உங்களுக்கு தேவைப்படுதா? இல்ல நீங்கள் சிபாரிசு செய்வதற்குரிய தகுதியை உங்களுக்கு கொடுத்துருமான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்கள்? இந்த நமக்காக, இந்த உம்மத்திற்காக வேண்டி சிபாரிசு செய்யக்கூடிய, பரிந்துரை செய்யக்கூடிய, ரப்பிடத்திலே பரிந்து செய்யக்கூடிய அந்த காரியத்தையும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அவ்வளவு பிரியத்தோடு வாழ்ந்தார்கள் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சமூக பணிகள்ல எங்களுடைய அக்கறை என்பது என்னவாக இருக்கின்றது? வியாபாரத்திலே எப்படி இருக்க வேண்டும், அதே போன்று அநியாயம், பிறருக்கு அநியாயம் செய்யாமல் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும், நீளமாக எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொன்றின் ஒன்றாக வாழ்க்கையை பெருமானார் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டிற்கு வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற குழந்தையை பார்க்கறதுக்காக வேண்டி வராங்க. வேற குழந்தையை பார்க்கறதுக்காக வேண்டி வந்தா அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா 2 பேருமே இல்ல. அங்க யார் இருக்கிறாங்க? அங்க ஃபாத்திமா நாயகி மட்டும் படுத்திருக்கிறாங்க. பெருமானாரை பார்த்தவங்க எந்திரிச்சு நிற்கிறாங்க. தந்தையை பார்த்ததும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா எழுந்திருச்சு நிற்க, இப்ப கேட்கிறாங்க, எங்கம்மா என்னுடைய பேர குழந்தை எங்கன்னு கேட்டா 2 பேரும் என்னங்க, கடுமையான பசி. 2 குழந்தைகளுக்கு என்ன, கடுமையான பசி. பசியில அழுதுகிட்டு நின்று இருந்தாங்க. 2 பேரும் வெளியில போனாங்க. யாரும் சொல்ல எங்கன்னு தெரியல. இதுக்கு அந்த வார்த்தையை கேட்டவனே ரசூலுல்லாஹ் நிம்மதியா இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக செல்லுகிறார்கள். எங்கே என்னுடைய பிஞ்சு குழந்தைகள், பேர குழந்தைகள் என்று தேடுகிறார்கள் அங்கும் இங்கும். அங்கிருந்து ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு வியாபாரி வராரு. அங்க கேட்கிறார்கள், என்னுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைனை நீங்கள் பார்த்தீர்களா? அவர் சொல்றாரு, ஆமா உங்க பேர குழந்தைகளை பார்த்தேன். 2 பேரும் இப்பதான் என்ன தாண்டி போனாங்க. அப்ப சொன்னாரு, 2 பேரும் பசியால் அழுது கொண்டு இருந்தார்கள். 2 பேரும் பசியால் அழுது கொண்டிருந்தார்கள். நான் என்ன செஞ்சேன், என்னுடைய ஆட்டிலிருந்து கறந்த பாலை வைத்துக் கொண்டு நான் ஒருத்தரிடத்துல கேட்டேன், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டேன், நீங்க பசியா இருக்கிறீங்க, பாலை குடிங்கன்னு கேட்டேன். அவரும் பாலை எடுத்து வாங்கி அருந்துவதற்காக வேண்டி வாய் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாரு. அங்க பக்கத்துல இன்னொரு சகோதரர் சொன்னாரு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இந்த ஆட்டினுடைய மடியிலிருந்து பாலை கறந்தீர்களே, உங்களுடைய எஜமானிடத்திலே நீங்கள் அனுமதி பெற்று கேட்டீர்களா என்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னிடத்துல கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், என்னுடைய எஜமான்றது அனுமதி கேட்கலன்னு சொன்னேன். அந்த பாலை அங்கே வைத்து விட்டு 2 பேரும் போயிட்டார்கள். அந்த பேருதல் மிக்க வாழ்க்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாக இந்த சமூகத்திற்கும் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் முழு உலகத்திற்கும் அதை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். கொஞ்ச தூரத்துல போய் பார்த்தா பேரிச்சம்பழத்துடைய தோட்டத்துக்கு கீழே, மரத்துக்கு கீழே அங்க 2 பேர குழந்தைகள் அமர்ந்திருக்கின்றார்கள். இப்ப பேரிச்சம்பழம் எல்லாம் கீழே கிடக்கு. இடையில 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏப்பா கடுமையான பசின்னு சொல்றீங்களே, பேரிச்சம்பழம் எல்லாம் மரத்திற்கு கீழே விழுந்து கிடக்கின்றதை இதையாவது எடுத்து சாப்பிடக்கூடாது என்று சொல்லும் பொழுது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், தங்களுடைய தாத்தாவிடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள், இது ஜகாத்துடைய பொருளாக இருந்ததாக இருந்தால், சதகாவுடைய மரமாக இருந்தால், அடுத்தவர்களுக்குரிய பொருளாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் எவ்வாறு பதில் சொல்ல முடியும் என்று பேணுதல் மிக்க ஒரு வாழ்க்கையை சமூக பணிகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்த்தி காட்டியிருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்திலே இந்த உலக வாழ்க்கையிலே எப்படியும் எங்களுக்கு மரணம் வந்துதான் ஆக போகின்றது. என்ன எங்களுடைய காரியங்களில், எங்களுடைய வாழ்க்கையில் சமூகம் நலன் சார்ந்த விஷயங்களை நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் சொல்லுங்க. எதை பற்றி நாங்கள் கவலைப்பட்டிருக்கின்றோம், எதை பற்றி நாங்கள் அதிகமாக நாங்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ உள்ள காலம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் என்னுடைய குடும்பம், நான் என்னுடைய வயிறு நிரம்பினால் போதும், யாரை பற்றியும் எங்களுக்கு கவலைகள் கிடையாதுங்க. யார் எப்படி இருந்தாலும், யாரோ மைக்கில ஜனாசாவினுடைய அறிவிப்பு செய்யறாங்க, யாரோ ஊர்ல வஃபாத் ஆயிட்டாங்க, அவர் எங்களுக்கு தேவை உள்ளவராக இருந்தால் நாங்கள் ஜனாசாவிலே கலந்து கொள்வோம். இல்லை என்று சொன்னால் அதற்கு
அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற நிலையை நாம் இன்றைய காலகட்டத்தை வாழுகின்றோமே. பெருமானார் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் எங்கெல்லாம் நீங்கள் ஜனாசாவை பார்க்கின்றீர்களோ, மௌத்தினுடைய செய்தியை கேட்கின்றீர்களோ, நீங்கள் முதலாளாக பள்ளிவாசலுக்கு ஓடி ஜனாசாவிலே கலந்து கொள்ளுங்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களே, அதை இன்று மறந்துவிட்ட சமூகமாக இன்று நாங்கள் வாழ்கின்றோம் என்று சொன்னால் சற்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட வாழ்க்கையை எங்களிடமிருந்து பொருந்திக் கொள்வானா என்று. கண்ணியத்திற்குரிய எல்லாருமே நல்லடியார்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சமூக பணிகளில் எங்களை நாங்கள் ஆக்கவில்லை என்று சொன்னால் இன்று இந்தோனேஷியா என்ற நாடு முஸ்லிம்களான நாடாக இன்று அதிகமாக வளர்ந்து இருக்கின்றது என்று சொன்னால் காரணம் என்ன? நிறைய இஸ்லாமிய வியாபாரிகளும், நிறைய இஸ்லாமிய தன்வாளர்களும், நிறைய இஸ்லாமிய கொடையாளிகளும் அந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து சென்றார்கள். முஃமின்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவிகரம் நீட்டினார்கள், ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வோடு வாழ்ந்தார்கள். அதனால் இன்று அதிக மக்கள் தொகை இஸ்லாமிய நாடாக இன்று இந்தோனேஷியா விளங்குகின்றது என்று சொன்னால் அதிலிருந்து பாடத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு எங்க மகளால் இருக்காங்க, யார் யார் என்ன தேவையோடு இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட நிலைமை எங்களுக்கு கொடுக்கல. அப்படியே கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. எங்க மகள்ல யாரு நோயாளி இருக்கிறாரு, யாரு தன்னுடைய மகளாருக்கு திருமணத்தை முடித்து வைப்பதற்கு தேவை உள்ளவராக இருக்கிறாரு, யாரு இங்க மிகவும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாரு. இப்படி எல்லாம் நாங்கள் என்றைக்காவது நினைத்து பார்த்து அந்த கவலைகளோடு நாங்கள் இருக்கின்றோமா? கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படி? இதுதான் பெருமானார் அவர்கள் காட்டி தந்த சமூகப்படி. பிறரின் மீது நீங்கள் அக்கறை கொள்ளாமல், பிறரின் மீது நீங்கள் நேசம் கொள்ளாமல், பிறரின் மீது உங்களுடைய உள்ளத்திலே கவலை வராமல் ஒரு உண்மையான முஃமினாக ஒருபோதும் நீங்கள் ஆகிவிட முடியாது. வெறும் தொழுகையை அமல வச்சுட்டு மட்டுமே சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிஅராஜுடைய இரவிலே நான் சென்று வந்து கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் இடத்துல கேட்டேன், ஒரு மனிதர் சொர்க்கத்துல ரொம்ப ஆனந்தமா அவர் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருந்தார். எப்படிங்க? சுவனத்தில் அவர் போல் தன்னுடைய எண்ணம் போல உலகத்துல வீதியில சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி சுவனத்தில் ஒரு மனிதரை நான் பார்த்தேன், மிக ஆனந்தமாக அவர் சுத்தி கொண்டிருக்கிறார். அவர் யாருன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக இவர் யாரு தெரியுமா? உலகத்துல ஒண்ணுமே பெரிய அமல்லாம் இவர் செய்யல, வேறு உபகாரம்லாம் ஒண்ணும் செய்யல. ஒரு மரத்தினுடைய கிளை ஒடிந்து கிடந்தது, அதை தூக்கி கொண்டு போய் ஓரத்துல போட்டாரு. அல்லாஹ் அவருக்கு சூனத்தை வாஜிபாக்கிட்டான். பெரிய அமல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சமூகம் நலன் சார்ந்த பணிகள் என்ன? பெருமானார் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த விஷயத்தை தோழர்களுக்கும் இந்த உம்மத்தினர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். நாங்கள் இன்னைக்கு அதுக்கு தயாரா இருக்கிறோமா? இன்னைக்கு மழை பெய்ஞ்சிச்சுன்னா ஓடி போயிடுவோம், கடுமையான வெயில்னா ஓடி போயிடுவோம். என்னென்ன சூழ்நிலை ஒருத்தருக்கு ஏதாவது முஃமின் அங்கு தாக்கப்படுகின்றார், அங்கு வேதனை செய்யப்படுகின்றார், ஓடி ஒளிஞ்சு போயிடுவோம். அதை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கின்றது? அவருக்குரிய பக்குவப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன இருக்குது? எதை பற்றி நாங்க கவலைப்படுறதே கிடையாது. பிறகு இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்? அதிகமா இந்த உம்மத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு துஆ கேட்டாலும் துஆக்கள் கபூலாகவே மாட்டேங்குது. ரொம்ப தாமதமாக துஆக்கள் கபூல் ஆகுது. நிறைய சோதனைகள் முஸ்லிம்களுக்கு ஏற்படுது, நிறைய குழப்பங்கள் ஏற்படுகின்றது, ஃபித்னாக்கள் ஏற்படுகின்றது என்று சொல்கிறோம் என்று சொன்னால் உலகத்திலே அநியாயக்காரர்களாக நாம் மாறிவிடும் பொழுது, எப்பொழுதெல்லாம் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு துரோகம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றோமோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி இந்த உம்மத்திடத்திலிருந்து நற்காரியங்களை பொருந்திக் கொள்வான், அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய துஆக்களை பொருந்திக் கொள்வான். ஒருபோதும் பொருந்திக் கொள்ள முடியாது. அப்ப நம்ம என்னங்க அதிகமாக கவலைப்படக்கூடிய ஒரு சிந்தனை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். சமூக பணிகளில் நலன் அக்கறை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் இந்த உம்மத்திற்கு அவர்கள் சகோதரத்துவத்தோடு பேண வாழக்கூடிய அந்த நசீபை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வஃபாத்திற்கு பிறகு ஒரு ஹனஃபியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்றார்கள். திருமணம் முடிச்சா அவங்களுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு முகம்மதுன்னு பேர் வைக்கிறாங்க. இப்ப ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கின்றார்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார், இவங்க ஹனஃபியாவுடைய மகனார். ஆனா என்னங்க ரெண்டு பேருமே தாபிகி தான், சஹாபாக்களா வரமாட்டாங்க இவங்க. இப்ப இவங்க சஹாபி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்ப ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் முகமது அவர்களுக்கும் என்னங்க ஒரு விதமான ஒரு கருத்து வேறுபாடு ரெண்டு பேருக்கு மத்தியில. சகோதரர்களாக இருந்தாலும் வேறு தாயுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு. கொஞ்ச நாள் பேசாம இருக்காங்க ரெண்டு பேருமே. பேசாம இருப்பதனுடைய விளைவு என்ன ஏற்படுதுன்னா ரொம்ப நாள் தாண்டிக்கிட்டே போகுது. இப்ப முகமது அவர்கள் என்ன யோசிக்கின்றார்கள்? ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகின்றார்கள். கடிதத்தை எப்படி அல்லாஹ் சலாம் எல்லாம் சொல்லி ஹம்து ஸலவாத் எல்லாம் சொல்லி ஒரு கடிதம் ஒன்று எழுதுகின்றார்கள். சகோதரரே, நிச்சயமாக தவறு என் மீது தான் இருக்குது. உங்கள்ட்ட இவ்வளவு நாள் நான் பேசாம இருக்கிறேன்னா தவறு என் மீது தான் இருக்கின்றது, தவறு என் மீது தான் இருக்கின்றது என்று 3 முறை எழுதுகின்றார்கள்.
எழுதுகின்றார்கள். எழுதிவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் தான் எல்லாவற்றிலும் சிறந்தவர் என்று எழுதுகின்றார்கள். யாருங்க? ஹசன் ரலியல்லாஹு தஆலா எழுதுறாங்க, நீங்க தான் சிறந்தவர், ஆக சிறந்தவர், நான் ஒண்ணுமே கிடையாது, நீங்க சஹாபி, நான் ஒரு தாபி. அதே போன்று உங்களுடைய தாயோ சுவனத்தினுடைய பேரரசி, அவதான் சுவனத்துடைய தலைவி. ஏன்னா என்னுடைய தாய் நினைச்சு பாருங்க, ஒண்ணுமே கிடையாது, நானும் ஒண்ணும் கிடையாது, என்னுடைய அம்மாவும் ஒண்ணும் கிடையாது. ஆனா நீங்க சஹாபி, உங்களுடைய அம்மா யாருங்க? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சுவனத்துடைய தலைவி. உங்க பாட்டனார் யாருங்க? அவருடைய தாத்தா யாரு? ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் என்னுடைய அம்மாவுடைய தந்தை என்னங்க? எதுவுமே கிடையாது. என்னங்க? எல்லாவற்றிலும் நீங்கள் தான் சிறப்பு பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள், எல்லாவற்றிலும் நீங்கள் தான் நிரப்பமானவர்களாக இருக்கின்றீர்கள். இப்ப நான் எதுக்கு எழுத வரேன்னா, இப்ப நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு நாள் பேசாம இருக்கேன், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்னா உங்களை விட சிறந்தவர்களில் நான் சொல்லி எனக்கு அல்லாஹ் ஒரு அந்தஸ்து கொடுத்துருவான். இரு சகோதரர்களுக்கு மத்தியிலே சண்டை போட்டவல்ல முகமது தான் முதலாளா ஓடி வந்தாரு, அவர் தான் இதில் சிறந்தவர் என்ற ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருவான். அந்த அந்தஸ்து எனக்கு வேணாம், எல்லா சிறப்புகளும் தங்களுக்கே இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று அந்த நேரத்தில் ஒரு கடிதம் எழுதி ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அனுப்ப, அங்கிருந்து ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படித்து விட்டு ஓடோடி வருகிறார்கள். சகோதரரிடத்திலே கட்டியடித்து முத்தமிட்டு சொல்கிறார்கள், என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று. சகோதரத்துவத்தை பேணக்கூடிய விஷயங்களிலும் பெருமானாருடைய சமூக பணி எவ்வாறு இருந்துச்சு பாருங்க. இன்னைக்கெல்லாம் பல நாட்களா பேசாம இருக்கிறோம், வருஷ கணக்குல போட்டி போட்டு பேசாம இருக்கிறோம். அவர்கிட்ட பேசி 5 வருஷம் ஆகுதுங்க, அவர்கிட்ட பேசி 3 வருஷம் ஆகுங்க, எங்க சொந்தக்காரங்கள்ட்ட பேசி 10 வருஷம் ஆகுது. இது பெருமையாக சொல்லுகின்றோம். இப்படியா பெருமானாருடைய பண்பு இருந்தது? இப்படியா பெருமானார் அவர்கள் விதைத்து சென்றார்கள்? அன்பிற்குரியவர்கள் கவலைப்பட வேண்டாமா? இந்த சமூக பணிகளிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்தார்களே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அர்ப்பணித்தார்களே பெருமானார் அவர்கள். இப்படியாக நாம் நடந்து கொள்வது எந்த கவலையுமே இல்லாத, யார் எப்படி போனா என்ன என்று ஒவ்வொருத்தரும் பிறரை தூக்கிவிடக்கூடிய காரியத்தில் நட்பேறு கொண்டவராக இருக்க வேண்டுமே தவிர ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை அழித்து வாழ்வதாக நினைக்கவே கூடாது. அல்லாஹ் அது பிடிக்கவே பிடிக்காது. என்னங்க, உலகத்துல எப்படி தப்பிச்சு வாழ்ந்துடலாம், எப்படி போயிடலாம், இவர் அவரை அடிக்கலாம், அவர் இவரை அடிக்கலாம், எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம்னு வச்சுங்க. அங்கு உரிய வாழ்க்கை என்பது வேறு, அங்கு நடக்கக்கூடிய காரியங்கள் என்பது வேறு. வாழ்ந்த ஒவ்வொரு நொடியினுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்து வைத்திருப்பார். இந்த உலகத்துல யார் எப்படி வேணாலும் பேசிட்டு போயிடலாம், இகழ்ந்து பேசலாம், அவரை நாம் கவனிக்காமல் பேசலாம், அவர் ஒரு ஏழை என்று பேசலாம், அவர் ஒரு வறுமைக்காரர் என்று பேசலாம், இவருக்கு என்ன வாய்தா இருக்கிறது என்று இப்படியாக எதை வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர் கண்ணியம் வாய்ந்தவராக சிறப்புக்குரியவராக அவர் இருப்பார். நாளை மறுமையுடைய நாளிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே எது நமக்கு நன்மையான காரியத்தை தருகின்றதோ, எது நமக்கு பிரயோஜனமான காரியத்தை தருகின்றதோ அதில் மட்டும்தான் இருக்க வேண்டும். இன்று ஒருத்தருக்கு மருத்துவ உதவி தேடி வராரு, ஒருத்தர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது, பாஸ்போர்ட் இருக்கு, அவருக்கு விசா அடிக்கணும், டிக்கெட் போடணும், உதவி கேட்கிறாரு. நீங்க உங்களுடைய ஒரு கொஞ்சம் என் மேல கருணை ரஹ்மத்து செஞ்சீங்கன்னா வெளிநாடு போய் நான் சம்பாதிச்சுட்டு ஏதோ கடனை உங்களுக்கு அடைச்சிருவேன்னா இவர் அவர் அலட்சியமா பார்ப்பாரு. இவர் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கு இவருக்கு நான் விசாவையும் டிக்கெட்டையும் அடித்து கொடுக்க வேண்டுமா என்று இவர் இப்படி நினைப்பாரு. சில பேர் என்ன நினைப்பாங்க, நான் கொடுக்கிறேன், என்னை அதிகமாக நீ புகழ்ந்தால் உனக்கு நான் அந்த காரியத்தை செஞ்சு தருவேன்னாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிகமாக தான தர்மங்களை செய்யறவங்களாக இருந்தாங்க. ஏழைகளுக்கும் மிஸ்கின்களுக்கும் எதெல்லாம் வீட்டுல இருக்கோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எதுவுமே வீட்டுல வச்சுக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துல தோழர்களே சொல்லுவாங்களாம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பேச ஆரம்பித்து விடுவார்களாம், ஆயிஷா நாங்க வீட்டுல எந்த பொருளுமே வைக்க மாட்டேங்கிறாங்க, எது இருந்தாலும் கதவை தட்டுபவர்களுக்கு பகலல்ல இரவல்ல எல்லா காலங்களையும் எடுத்து 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 கொடுத்துறாங்களே ஆயிஷா நாயகம் என்று மற்றவர்கள் எல்லாம் பொறாமைப்படும் அளவிற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான தர்மத்தில் ஈடுபடுவார்கள். இன்னொரு ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்றது, எப்பொழுதெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறருக்காக வேண்டி உதவி செய்வார்களோ அந்த உதவி செஞ்சதும் தங்களுடைய காதுகளை என்ன செஞ்சுவாங்களாம், 2 கையால் மூடிக்கொள்வார்கள். உதவி செஞ்சுட்டா என்ன செய்வாங்க, 2 கைகளை காதுகளால் மூடிக்கொள்வார்களா? எதற்காக வேண்டி இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே உம்முல் முஸ்லிமீன் இடத்திலே முஃமின் இடத்திலே கேட்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்களாம், அந்த நேரத்திலே நான் கொடுக்கும் பொழுது ஏதாவது அவர் என்னை பற்றி புகழ்ந்தார், என்னை பற்றி அவர் ஏதாவது ஓரிரு வார்த்தை புகழ்ந்தால் கூட அதனுடைய கூலி உலகத்திலே எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விடுவானோ என்ற கவலை எனக்கு ஏற்பட்டு விடும். அதனால உதவி செஞ்சனா காதுகள் நான் பொத்திக்குவேன்னு சொல்றாங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே சமூக பணிகளில் நாங்கள் ஈடுபடுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு எவ்வளவு விளம்பரங்களையும் எவ்வளவு வெளிப்படையான விஷயங்களை நாம் செய்கின்றோமே, இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்?
சமூக பணிகள் என்பது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மறைமுகமான விஷயம். சமூக பணிகள் என்பது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இறையச்சத்திற்கு உண்டான காரியம். இதை வெளிப்படுத்தி விளம்பரமாக வெளிப்படுத்தக்கூடிய அமல்கள் அல்ல. நாளை மறுமையில் ஒரு பிரயோஜனமும் இதற்கு ஏற்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, மதீனாவுடைய நகரிலே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டு கீழே கிடக்குது. அப்ப அந்த கீழே கிடக்கிற துண்டை எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அதை என்ன செஞ்சிருக்கலாம், அவங்க சாப்பிட்டு இருக்கலாம் அல்லது அதை எடுத்துக்கொண்டு சென்று இருக்கலாம். அப்ப பெருமானார்கள் நினைக்கிறார்கள், இது யாருடைய ஏழையுடைய பொருள் என்று தெரியவில்லை, யாருடைய ஸகாத்துடைய பொருள் என்று தெரியவில்லை, யாருக்கு வழங்கக்கூடிய சதகாவுடைய பொருள் என்று தெரியவில்லை என்று அவர்கள் பயந்தார்கள் என்று சொன்னால், அந்த படிகளில் கூட இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அதை வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சமூக பணிகள் என்ற பெயரில் இறையச்சம் இல்லாமல் இன்று நாம் இருக்கின்றோம் என்று நினைக்கும் பொழுதுதான் மிக கவலையாக இருக்கின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நம்முடைய கண்களுக்கு முன்னால் பல முஸ்லிம்கள் இன்று அடித்துக் கொண்டிருக்கின்றனர். பலஸ்தீனத்தை எத்தனை குழந்தைகள், எத்தனை பெரியவர்கள், அவர்களுக்காக நாம் என்ன செய்வோம்? எங்களால் நேரடியாக களத்துக்கு போய் தான் உதவி செய்ய முடியாது. அவர்களுக்காக இருந்த இடத்திலே நாங்கள் துஆ செய்கின்றோமா? இன்று வெளியே இருக்கக்கூடிய தேநீர் கடைகளிலும், அதேபோன்று மஹல்லாத்துடைய வெளிகளிலும், பள்ளிவாசலுடைய வெளிப்புறங்களிலும் பலஸ்தீன் என்று நாங்கள் பேசுகின்றோம், கவலைப்படுகின்றோமே தவிர இந்த உம்மத்தின் மீதான அன்பும் பெருமானாரின் மீது காட்டிய அந்த வழிமுறைகளாக விட்டுட்டு வெளியில நின்று பேசினா போதுமா, கவலைப்பட்டா போதுமா? பள்ளிவாசலுக்குள்ள உள்ள வந்து தொழுக வேண்டாமா? பள்ளிவாசல்ல உள்ள வந்து எங்களுடைய தலையை ருக்கு சுஜூதுல வைக்க வேண்டாமா? அப்பொழுது அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ கேட்டால் தானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வான். வெளியில நின்று வேதனைப்பட்டால் மட்டும் போதாது, வெளியில நின்று கவலைப்பட்டால் மட்டும் போதாது. சமூக பணிகள் என்பது இறையச்சத்துடைய தொடர்போடு இருக்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் தஆலா அதுல பரக்கத்து செய்வான், அதுல உதவி செய்வான். நமக்கு சும்மா வெளியே நின்று கவலைப்பட்டு போறது கிடையாது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படியாக பெருமானார் அவர்கள் இந்த சமூகத்தின் மீதான அக்கறையும் எப்படியெல்லாம் இந்த உம்மத்தில் உள்ளவர்கள் நடந்த ஈருலகத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்ற தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். நாம நினைச்சுக்கணும், இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்நாள்ல என்னென்ன நற்காரியங்கள் இறையச்சத்தோடு நாங்கள் செய்திருக்கின்றோம், எங்களுடைய கதவுகள், வீட்டினுடைய கதவுகளை தட்டுபவர்களுக்கு வெறும் கரங்களோடு அவர்கள் விட்டு விடாமல், வெளியே போய் என்று நாங்கள் எங்களுடைய நாவுகளால் கூறாமல், அவர்களுடைய உள்ளங்கள் குளிரும் அளவிற்கு எங்களுடைய பணிகள் இருந்தது என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுடைய இவ்வுலகத்தினுடைய வாழ்க்கையும் கபரினுடைய வாழ்க்கையும் மறுமையுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லேசானதாக ஆக்கி விடுவார். அன்பிற்குரியவர்களே, நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். இந்த சமூகத்திற்காக துஆ செய்ய வேண்டும், சமூக நலன்களுக்காக துஆ செய்ய வேண்டும், மஹல்லாவுடைய வளர்ச்சிக்காக துஆ செய்ய வேண்டும். எங்களை நாங்கள் அர்ப்பணமாக்கிக் கொள்ளக்கூடிய தகுதிகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் இறையச்சத்தோடு செய்தால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக வெற்றியை தந்தருவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நற்கூட்டத்தாரோடு நம் அனைவரையும் வாழ்ந்து மரணித்து இறைவனுடைய நெருக்கத்தையும் திருப்பொருத்தத்தையும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.